கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த புதிய நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட மேலானது. ஆண்டவர் ஒரு நாளை நமக்கு கூட்டித் தருகிறான்னு சொன்னால், அந்த நாளில் நம்முடைய நன்மைக்காக மட்டுமல்ல, நம் மூலமாக இந்த தேசத்தில் ஏதோ நன்மை செய்வதற்கு ஆண்டு வைத்திருக்கலாம். மறக்காதீங்க, உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு சில அதிசயங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். நம்புங்க, சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு ஏசப்பானால முடியும். இன்றைய ஜீவ வார்த்தையின் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி, இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்து நிமித்தம் தன்னுடைய ராஜ்யபாரத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி. இந்த ஜீவார்த்தின் தலைப்பு திடப்படுத்துவார். திடப்படுத்துவார். பாருங்க, ஆண்டவர் தாவீதின் வாழ்க்கையில அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டு ராஜாவாக திடப்படுத்தினார். திடப்படுத்தல் என்றால் என்ன? உறுதிப்படுத்துதல். அதாவது அந்த காரியம் மாறாதபடிக்கு ஒரு முத்திரை போடுதல். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சில காரியங்கள் திடீர்னு மாறிடும். நிரந்தரம் இல்லாமல் இருக்கும். ஒரு வேலை நிரந்தரம் இருக்காது, ஒரு தொழில் நிரந்தரம் இருக்காது, ஒரு வியாபாரம் நிரந்தரம் இருக்காது, ஒரு ஊழியம் நிரந்தரம் இருக்காது. அடிக்கடி மாற்றம் உண்டாயிட்டே இருக்கு. மாற்றம்னா ஒரு ஸ்டடி இருக்காது, ஒரு ஸ்டடி மைண்ட் இருக்காது, ஒரு நிரந்தரமான காரியம் இருக்காது. ஒரு குழப்பம், இன்னைக்கு என்ன இருக்குது, நாளைக்கு அது இருக்குமாங்கிறது இருக்காது, ஒரு குழப்பம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் இங்கே பார்த்தீங்கன்னா, கடைசி மட்டும் தாவீதை ஆண்டவர் ராஜாவாகவே வைத்து நடத்தினார். அதன் திடப்படுத்துதல். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தந்திருக்கிற வேலை திடப்படுத்தப்படும், வியாபாரம் திடப்படுத்தப்படும், குடும்பத்தை திடப்படுத்துவார், ஸ்தாபனங்களை ஆண்டவர் அப்படியே உறுதிப்படுத்தி, அப்படியே ஆண்டவர் திடப்படுத்தி அப்படியே நடத்துவார். நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. வேலை போயிருமோ, வியாபாரம் போயிருமோ, வேற ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குமோ, ஒன்றும் நீங்க பயப்படணும். கர்த்தர் தந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பணிகள் எல்லாமே நிரந்தரப்படுத்தப்படுகிறது. உறுதியா இருங்க. கர்த்தர் அதை திட்டம் பண்ணிட்டாரு, அதை உறுதிப்படுத்திட்டாரு, அதை அப்படியே ஸ்ட்ராங்கா மாத்திட்டாரு. இனி குழப்பமே வராது. தைரியமா இருங்க, விசுவாசிங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆமாண்டவரே, தாவீதுடைய ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினவர், தைரியப்படுத்தினவர், உறுதிப்படுத்தினவர் நீங்க. அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்டு செபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு. இனி குழப்பம் இருக்கக்கூடாது. எல்லாம் நிரந்தரமாகட்டும், உறுதிப்படுத்தப்படட்டும், வாழ்க்கையில மேன்மை உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்டு நன்றி. வியாதிப்பட்டவர்கள் இப்போது இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படட்டும். பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். கடன் பாரங்கள் விலகட்டும். வாழ்க்கையில் என்ன செய்வோமோ என்று யாராவது கலங்கி இருந்தால் அந்த கலக்கம் இப்பொழுதே மாறி போகட்டும் என்று செபிக்கிறோம். பிள்ளையுடைய படிப்பு, ஆண்டவரை இன்னும் எக்ஸாம் காரியம் எல்லாவற்றும் அற்புதம் நடக்கட்டும். படிப்புக்கு ஏற்ற வேலையை தாருங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஒரு அதிசயம் இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.